ஐயப்பன் கடுமையாக உழைத்து தனது தங்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறான். அப்பா அம்மாவையும் நல்லா பார்த்து கொள்கிறான். அப்பா அம்மாவிற்கு வீடுகளை ஒழுங்குபடுத்தி அவர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்துகிறான். இவ்வாறு காலம் கடந்தன. தங்கையும் படிப்பை முடித்து விட்டாள். பிறகு என்ன? ஐயப்பனின் தங்கையின் திருமணம். ஐயப்பன் சொன்னது போலவே தனது தங்கைக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்தான். அந்த மாப்பிள்ளை வீட்டாரும் ஐயப்பனின் தங்கையை மணந்து கொள்ள முழு சம்மதத்துடன் வீடு தேடி வந்தனர். அப்போதுதான் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. இந்த திருமணத்தில் ஐயப்பனின் தங்கைக்கு துளியும் விருப்பமில்லை. காரணம் கேட்டால் சொல்லவில்லை. ஐயப்பனின் குடும்பம் மீண்டும் துயர்நிலை அடையும் என்று வீட்டில் இருந்த அவளது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் சந்தேகம் வந்தது. மனமுடைந்து போனார்கள். ஐயப்பனின் ஆசையோ மிகவும் சோகமான நிலையை எட்டியது. ஐயப்பன் நினைத்தது போலவே அவளது தங்கை வேறொரு நபரை காதலித்து வந்ததாக தெரிய வந்தது. மனமுடைந்து போனான் ஐயப்பன். இவர்கள் மனதையெல்லாம் நோகடித்துவிட்டு ஐயப்பனின் தங்கை அவள் காதலித்த ஆணையை திருமணம் செய்து கொண்டாள். ஐயப்பனின் கனவுகள் மற்றும் ஆசைகள் அனைத்தும் அடியோடு அறுக்கப்பட்டன. 2 பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து பார்க்க முடியவில்லை என்று ஐயப்பனின் அப்பா அதிகம் குடிக்க ஆரம்பித்தார். இந்த துயரத்திலிருந்து வெளியில் வருவதற்கு ஐயப்பனுக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று முடிவு செய்தனர். ஐயப்பன்